வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற 31ஆம் தேதி முதல் டிஜி யாத்ரா திட்டம் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதும் IPL போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதனையடுத்து ரசிகர்களுக்காக நள்ளிரவு வரை மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டி சோதனை சாவடியில் ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3 அணிகள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் ஆனால் நேரடி போட்டியில் அதிமுக மற்றும் திமுக அணிதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை ஆதீனத்தில் உள்ள மருதாச்சல அடிகளாரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். நாடு முழுவதும் நடைபெற உள்ள இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தகுதி தேர்வு எழுத 23,82,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இத்தேர்வை 9,38,000 மாணவர்கள் எழுத உள்ளனர். இத்தேர்வை எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 12 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் IPL இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. மே 24ஆம் தேதி 2வது தகுதி சுற்று போட்டியும் மே 26ஆம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் சிவசக்தி என்ற பெயரிட்டதை சர்வதேச விண்வெளி யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது. நெல்லை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பட் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மைக் சின்னத்திற்கு பதிலாக படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்கி தரும்படி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக OPS அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்குகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோஷ் சாமியிடம் இன்று விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பம்பரம் சின்னம் கேட்டு மதிமுக அவசர முறையீடு செய்துள்ளது. மேலும் இவ்வழக்கை இன்று விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டு மார்ச் மாதம் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 சவரன் 49,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.